வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்றைக்கி நாம் 15/8/1947 இந்தியாவில் நடைபெற்ற அந்த சுதந்திர தின விழா கொண்டாட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம வரலாற்று நூல்களில் படிச்சிருப்போம். அப்போது இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட இடம் அப்படின்னு பார்க்குறப்போ தமிழ்நாடு தான். அந்த தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது ஒரு மாநகராட்சி, ரொம்பவுமே பழமையான ஒரு மாநகராட்சி. அப்படிப்பட்ட அந்த கோயம்புத்தூர் மாநகரத்தில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த அந்த நேரத்தில் எப்படிப்பட்ட விழா கொண்டாட்டங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது சம்மந்தமான ஒரு நோட்டீஸ் ஒன்று இப்போ வாட்ஸ்அப்பில் எனக்கு கிடச்சிது. ஒரு ஆசிரியர் பதிவிட்டிருந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இந்த பதிவு. சின்ன தடாகம் மேல்நிலைப்பள்ளியினுடைய கல்வித்தந்தை PS வீரபத்திர கவுடர் அப்படிங்கிறவர் தான் இந்த நோட்டீஸை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாரு. இப்போது அவருடைய மருமகன் RVC நடராஜன் அவர்கள் கையில் இருக்குது. இப்போ அது அந்த நோட்டீஸ் தான் இது. அப்போது எங்கெங்கே எல்லாம் விழா கொண்டாட்டங்கள் நடைபெற்றது அப்படின்னு போட்டிருக்காங்க. கோயம்புத்தூரில் அந்த முக்கியமான பகுதிகளாக இருக்கக்கூடிய அந்த பீளமேடு, அதுக்கப்புறம் பாப்பநாயக்கம்பாளையம், சிங்காநல்லூர், அப்போ இது மாதிரியான இடங்கள்ல எல்லாம் அந்த விழா கொண்டாட்டங்கள் எப்படி நடக்குது அப்படிங்கிறது சம்மந்தமான தகவலை இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு சுதந்திரம் கிடச்சி 80 ஆண்டுகள் ஆகிருச்சு. இந்த 80 ஆண்டுகளாக அந்த நோட்டீஸை ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்கிறாங்க. இது ஒரு பழமையினுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்களுடைய பார்வைக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த மாதிரிலாம் கொண்டாட்டங்கள் நடைபெற்றிருக்குது, எந்த இடத்துலேருந்து ஊர்வலம் தொடங்கியிருக்கிறாங்க, எந்த நேரத்தில் அவங்க அந்த பட்டாசு சத்தம் அதை கேட்குற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த மாதிரியான கொண்டாட்டங்கள்லாம் நடந்திருக்கு, அதற்கான ஏற்பாடுகள் எப்படியெல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது. இது நம்முடைய இந்தியாவினுடைய பழமையினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த நோட்டீஸை இப்போ நம்ம குறிப்பிடலாம். தவறு கிடையாது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில், இந்திய மக்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதே இந்த சுதந்திரம் தான். சுதந்திரம் மட்டும் இல்லை அப்படின்னா இன்றைக்கும் நாம் அடிமையாகத்தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். அப்போ அந்த ஒரு நிலை மாறி நம்ம இந்திய மக்களுக்கெல்லாம் ஒரு 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 சூரியன் எப்படி இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை தருதோ அந்த மாதிரி இந்திய மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அது சுதந்திரம் தான். அப்போது அந்த சுதந்திரத்தினுடைய அந்த கொண்டாட்டத்தை எப்படியெல்லாம் மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த நோட்டீஸில் நம்மளால் பார்க்க முடியுது. நீங்கள் பாருங்களேன், வாட்ச் பாருங்கள், எந்த அளவுக்கு அது நேர்த்தியாக அதை வடிவமைச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அப்புறம் எத்தனை காப்பி பிரிண்ட்டு போட்டிருக்காங்க அந்த நோட்டீஸ், அந்த தகவல் கூட இந்த நோட்டீஸினுடைய கடைசி பகுதியில் இருக்குது. அதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு மொத்தம் 4 பக்கங்களில் குறிப்பிட்டிருக்காங்க தொடர்ச்சியாக. முதல்ல எந்தெந்த இடங்களில் ராமநாதபுரம் இந்த மாதிரி இந்த கோயம்புத்தூருக்குள்ள இருக்கக்கூடிய எந்தெந்த பகுதிகளெல்லாம் அந்த கொண்டாட்டங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற பட்டியலை முதல்ல கொடுத்துருக்காங்க. அதற்கப்புறம் வரிசையாக எந்தெந்த இடங்களில் என்னென்ன நேரத்தில் நடக்கும், அதுக்கு அந்த போலீஸில் யாரெல்லாம் அவங்க அதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. யார் யாரெல்லாம் அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பொறுப்பு வகிக்கிறாங்க, அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாம் பார்வையிடணும், அங்கே நடக்கிறதெல்லாம் ஒருங்கிணைக்கணும் இல்லையா. அப்போ அது மாதிரியான தகவல்களும் இந்த நோட்டீஸில் பார்க்க முடியுது. அதுதான் அதைத்தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மிக்க நன்றி. இது நம்முடைய இந்தியாவினுடைய பெருமை அப்படிங்கிறத நாம் மனசில் பதிவு வச்சுக்கணும். மிக்க நன்றி. நாம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். இது பாடமல்ல, நம்முடைய சுதந்திரத்தினுடைய பெருமைக்காக, விழா கொண்டாட்டத்தினுடைய சிறப்பை சொல்லுவதற்காக போடப்பட்ட பதிவு தான் இந்த பதிவு. நன்றி.